ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை நேற்று அந்த காதல் பாவை, அப்பா எத்தனை விசேஷம். அதேதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டாளுடைய திருப்பாவைய மன்மதன் கூட இது ரசிக்க முடியும். அது இருக்கக்கூடிய கிருஷ்ண காதலை இவ்வளவு அழகா பேச முடியும்னா கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. என்ன விரக்தர்கள், வைராக்கியசாலிகள், ஞானிகள் இப்படிதான் நான் திருப்பாவை ரசிப்பார்கள் நினைச்சேன். எல்லாரும் ரசிக்கிறபடியா தான் இருக்கு இல்லையா திருப்பாவை. குழந்தைகளா இருக்கட்டும், குடும்பத்தவர்களா இருக்கட்டும், பெரிய சன்னியாசிகளா இருக்கட்டும், யோகிகளா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், நித்தியசூரிகள், நித்தியமுக்தர்கள், நிஜமாவே 17 14 லோகத்துல எந்த உலகத்துல இருக்கிறவர்களாக இருந்தாலும் திருப்பாவை அனுபவிக்க முடியும் அப்படின்னு புரியறது. பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். ஆண்டாளோட ஒரு சம்பந்தம் அப்படின்றது. ஆனா மன்மதன் இவ்வளவு ரசிச்சு இத்தனை ஜோரா சொல்ல முடியும்ன்றதெல்லாம் ஆண்டாள் கையில இருக்க கிளியிலிருந்து, அவ கூந்தல்ல சூடுற பூவிலிருந்து, அவ போட்டுக்கிற ஆபரணத்திலிருந்து எல்லாமே கிருஷ்ண காதல்ல தளச்சு கிடக்கு. ஏதானும் ஒரு ஜென்மால ஆண்டாளுடைய கை கிளியாகவோ, ஆண்டாளுடைய திருவடியில பாத கொலுசாகவோ, ஆண்டாளுடைய மூக்குத்தியாகவோ இருந்து அவளை என்ன இருக்குல்ல. அதுவும் அவளுடைய மூக்குத்தியா இருந்தாச்சுன்னா அவள் மூச்சு இழுத்து விடும் பொழுதெல்லாம் கிருஷ்ணா ரங்கா அப்படின்னு சப்தத்தை கேட்கலாம்ல. கண்ணன் அந்த மூக்கை பிடிச்சு இப்படி ஆட்டும் பொழுதெல்லாம் நம்மளையும் சுட்டுடுவான் இல்ல. அவ பாதத்துல சலங்கையா இருந்துட்டா கண்ணன் அவ பாதத்துல அந்த சலங்கையை போடும் பொழுதோ கழற்றும் பொழுதோ இப்படி ரசிக்கலாம். கண்ணன் கைப்படும் ஆண்டாள் திருவடி சப்தம் கேட்கும். அடடா அடடா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். நிஜமா இந்த வாக்கியம் சொல்றதுக்கான அதிகாரம் ஆண்டாளுடைய பாத சலங்கைக்கு மட்டும்தான் உண்டு இல்ல. என்னைக்குமே ஆண்டாள் திருவடிகளிலேயே இருப்பா. திருமங்கை எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. நான் எப்பொழுதுமே ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்னு இருக்கிறதுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் இருந்தா போதும். ஏன்னா ஆண்டாளை நன்னா தெரிஞ்சவள் நீதான். ஆண்டாளை போல பகவானிடத்துல பக்தி உடையவள் நீதான். நிச்சயமா கோபாலசுந்தரி பிரார்த்தனை பண்ணிட்டே இரு. உனக்கு எந்தெந்த விதமான பகவான் அனுபவிக்கணுமோ, பக்தர்கள் அனுபவிக்கணுமோ, கோவில்களை அனுபவிக்கணுமோ, பகவத் விஷயங்கள் அனுபவிக்கணுமோ, ஸ்லோகங்கள் அனுபவிக்கணுமோ, திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்கணுமோ சொல்லிண்டே இரு, பிரார்த்திச்சுட்டே இரு. நீ மறந்தாலும் குரு பலம், குரு கிருபை, கிருஷ்ண அனுகிரகம் உனக்கு அதை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷம் திருமங்கை, ரொம்ப அழகா சொன்னாய். என்னெல்லாம் வேணுமோ பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதானே இல்லையா. இந்த பிரார்த்தனை நடந்தது நடக்கலை அப்படின்றத விட நமக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்திச்சுட்டே இருக்க வேண்டியது தானே. ஆமா கோபால சுந்தரி. இப்ப குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டே இருக்கு இல்லையா. எவ்வளோ விஷயங்கள் கேட்கறது. குழந்தைகளா இருக்கும்போது நிறைய கேட்போம். கேட்ட நாமே மறந்து போயிருப்போம் இன்னைக்கு நாம் என்னெல்லாம் கேட்டோம். ஆனா
நாம கேட்ட எல்லாத்தையுமே ஒவ்வொரு காலகட்டத்திலே நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்தாற் போலே நம்ம பெற்றவர்கள் அழகா பண்ணி கொடுக்கிறா இல்லையா? அப்ப தெய்வமும் நிச்சயமா பண்ணும். பகவானுக்கோ எல்லை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வரைமுறை கிடையாது. அப்பா அம்மாக்கெல்லாம் அவர்களுடைய சம்பாத்தியம், அவர்களுடைய படிப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பகவானோ சர்வசக்தன், அவனால எல்லாம் முடியும் இல்லையா? அதனால நீ பாட்டு கேட்டுட்டே இரு. இப்ப ராமவதார காலத்துல ரிஷிகள்லாம் ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு கேட்டா, பகவான் சொல்லிட்டா நீங்க என்னுடைய அடுத்த அவதாரத்துல வாங்க, நல்லா ஆலிங்கனம் பண்ணிக்கலான்னு சொன்னான். பகவான் அவர்களெல்லாம் கோபிகைகளா வர வச்சுட்டான், நல்லா தன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கும்படியா பண்ணிட்டான் இல்லையா? அப்ப பிரார்த்திக்க வேண்டியது நம்முடைய உரிமை, கடமை. அது என்னென்ன காலத்துல நடத்தி கொடுக்கணுமோ அது அவனுடைய பாடு. புரியுறதா? திருமங்கை இன்னும் ஒரு தெளிவு கிடைச்சுடுது எனக்கு. பிரார்த்திக்கணும், அது அவன் என்ன காரணத்தை, எந்த விஷயத்தை, எந்த காலத்துல எப்படி பண்ணுவானோ அதை பத்தி நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னைக்கு கிடைக்குமோ அப்படின்னு புலம்பின் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவனுக்கு தெரியும், அவன் நடத்துவான். ஆமா கோபால சுந்தரி, இப்ப கோபிகைகள்லாம் காத்தியாயனி விரதம் இருந்தார்கள். பகவான் அவர்கள் அந்த விரதம் முடியும் பொழுது வந்தான், சொன்னான் உங்களோடு ராசம் ஆடுவேன்னு சொன்னான். 10 மாசம் அவனா ஞாபகம் வச்சிருந்தான். 10 மாசம் கழிச்சு அவனே ஜோரா சரத் பூர்ணிமா அன்னைக்கு வேணுகானம் பண்ணி ஆசைப்பட்டவர்கள் எல்லாரும் வர வச்சு ஒரு ராசமாடினான் இல்லையா? பிரார்த்திக்கிறது நம்முடைய வேலை, நடத்தி கொடுக்கிறது அவனுடைய வேலை. நாம நம்ம வேலையை பண்ணிட்டா போதும், அவன் வேலையை அவன் ஒழுங்காதானே பண்ணிட்டு இருக்கான். எத்தனையோ கோடி கோடி வருஷமா நமக்கெல்லாம் கணக்கு கூட தெரியாது. அத்தனை கோடி, பல்லாயிரம் கோடி வருஷமா நம்முடைய எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நடத்திட்டு இருக்கிறவனுக்கு எங்கேயாவது மறதியோ தவறோ இயலாமையோ கிடையாது இல்லையா? அதனால பிரார்த்தனை நீ பாட்டுக்கு ஆசையா பண்ணு, ஒண்ணும் வேண்டாம். நம்ம குழந்தைகள்லாம் இருக்கு, எத்தனை அழகா அப்பா அம்மாவை நம்பி எவ்வளவு விஷயம் கேட்கறது. அப்பா அம்மாவுடைய தகுதி இதெல்லாம் கவனிக்காம அவ்வளவு நம்பிக்கை. இங்க குழந்தைகள் தன்னுடைய தகுதி என்ன அதையும் பார்க்கறதில்லை. அப்பா அம்மாவுக்கு வாங்கி தரக்கூடிய தகுதி இருக்கா அதுவும் யோசிக்கிறது இல்லை. தனக்கு என்ன வேணுமோ அதுல தீர்மானமா தெளிவா இருக்கா. புரியுதா? அது போல நீயும் தீர்மானமா உனக்கு என்ன வேணுமோ கேளு. கண்ணன் கல்பக விருட்சம், எல்லாம் தருவான், விதவிதமாக தருவான். அனுபவமா இருக்கட்டும், நீ அவன் அனுபவிக்கிறதே இருக்கட்டுமே, எத்தனை விதமா வேணும் கேளு, அத்தனை விதமா நடத்தி கொடுப்பான். கிருஷ்ணானுபவத்துக்கு எல்லை உண்டா? கிடையாது இல்ல. நீ எத்தனை விதமா கேட்டாலும், இப்ப வர யசோதா அம்மா கிருஷ்ணனை கட்டி போட்டெல்லாம் அனுபவிச்சுட்டாளே. அவளுக்கு முன்னாடி யாரும் பகவானை கட்டி போட்டதே கிடையாது. ஆனா நடத்தி கொடுத்துட்டானா இல்லையா? யசோதா மாதாவுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தன்னுடைய வாயில உலகத்தை காட்டி கொடுத்திருக்கான். ஆனா யசோதா மாதாவுக்கு காட்டி கொடுத்தானா இல்லையா? யசோதா போல எத்தனை பேர் பகவான் மலையை தூக்கிறத பார்த்திருக்கான், 7 வயசு பிள்ளை. அப்ப அனுபவம் விதவிதமா விதவிதமா. இப்ப நம்ம ஆண்டாலே எடுத்துக்கோய, ரங்கனை கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்டுட்டா, நடந்து விடுதா இல்லையா? அதனால நீ பாட்டு கேளு,
அவனிடத்துல தானே கேட்கிறோம். அவன்கிட்ட மட்டும்தானே கேட்க முடியும். உரிமையும் இருக்கு, அவனுக்கு அருகதையும் இருக்கு, தரக்கூடிய சக்தியும் இருக்கு. நீ பாட்டுக்கு கேளு. புரியுறதா? சரி திருமங்கை, நிச்சயமா கேட்கிறேன். ஆரோக்கியமா, நிம்மதியா, சௌக்கியமா, சிரிச்சுண்டு திருப்தியா, குதூகலமா, பக்தி ஞான வைராக்கியத்தோட பல ஊர்கள் பயின்று, பல யாத்திரைகள், பல திவ்யமான தரிசனங்கள், எல்லா பக்தர்களுடைய விதவிதமான அழகான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும் திருமங்கை. கேளு, இன்னும் கூட கேளு. உனக்கு என்னெல்லாம் எப்பெல்லாம் எந்தெந்த சமயத்தை தோன்றதோ அப்போ இதெல்லாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணி வச்சுடு. நேரமோ காலமோ இடமோ யோசிக்கவே வேண்டாம். நீ அவன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் என்ன, காலம் என்ன, இடம் என்ன? நீ மனசுக்குள்ள பேச போற, அவன் மனசுக்குள்ளேன்னு கேட்க போறான். புரியுறதா? ஓ திருமங்கை, பா என்ன அழகா பிரார்த்தனையை பத்தி நீ சொல்லி தராய். எவ்வளவு ஆசை உனக்குத்தான். நான் ஒரே ஒரு தடவை உன்னை சேவிச்சுக்கிட்டமா திருமங்கை. சரி என்னாரு அதுதான் ஆண்டாள் ராமானுஜன்னா எல்லாரும் உன்னையே பார்த்துட்டு இருக்கா. நான் அவளையும் ஓடி போய் சேவிச்சு சொல்றேன். ஆண்டாள் ஆண்டாள் என்ன ஆசீர்வாதம் பண்ணு. முதல்ல ராமானுஜர் காலில் விழுடி. ஓ சரி ஆண்டாள், ராமானுஜன் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. விதவிதமான பகவத் அனுபவங்கள் கிடைக்கணும், கட்டாயம் கிடைக்கும். ஆண்டாள் ஆண்டாள் விதவிதமா கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிடி, நிச்சயமா நடக்கும். ஓ இன்னைக்கு ஆரம்பமே நல்லா இருக்கு. இன்றைய பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம். ஜோர் ஜோர் ஜோர், ஆனந்தம், பரமானந்தம், அத்புதம். சரி போலாமா? ஓ போலாமே. இதோ ஒரு தோழி, இவளையும் எழுப்பிண்டு போயிடுவோமா? பின்ன எழுப்பணமாச்சே, அது ரொம்ப அவசியம் இல்லையா ஆண்டாள்? ஒவ்வொருத்தரோட சேரும் பொழுதும் எத்தனை விதமான பக்தியினுடைய பரிமாணங்கள் கிடைக்கிறது. அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எல்லாரோடையும் கூடினா தானே நடக்கும். சந்தேகம், பயம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா அனுபவமும் குறையறது. இதுதான் நான் புரிஞ்சின்ற ஒண்ணு. கட்டாயம் அவளை எழுப்பி அழைச்சிட்டு போகலாம் ஆண்டாள். ஆஹா, இவ்வளவு பக்குவம் வந்துடுத்தே உனக்கு கோபால சுந்தரி. அது சத்சங்க பலம். உங்களெல்லாம் பார்க்கிறேன், நீங்கள்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணம் யார் மேலேயும் பொறாமை இல்லை, யார் கூடவும் போட்டி இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அன்பு, அக்கறை. அதே மாதிரி நானும் இருந்துட்டா எனக்கும் அதே ஆனந்தம், அன்பு, அக்கறை வந்துடும் இல்லையா? சரியா சொன்னாய் கோபால சுந்தரி. எப்பொழுது இதே மாதிரி இரு. உனக்கும் ஆனந்தம், உன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் ஆனந்தம். புரிஞ்சுதா? ஓ கட்டாயம் ஆண்டாள், நல்லா எனக்கு புரியாது. புரிஞ்சத அப்படியே மனசுல வாங்கி வச்சுக்கோ கோபால சுந்தரி. சரி ஆண்டாள், ஒவ்வொரு நாளுமே இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நினைச்சுக்கோ. எந்த விஷயங்கள்லாம் உனக்கு ரொம்ப அழகா புதுசா ஜோரா தெரியறதோ அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்துக்கும் பொழுதும் அதெல்லாம் அப்படியே சொல்லிப்பாரு. ராத்திரி படுத்துக்கும் பொழுதும் அதை சொல்லிப்பாரு. ஓ மனசை நீதானேம்மா சுத்தனப்படுத்தணும் இல்லையா? கண்ணாடி அழுக்கா இருந்தா பிரதிபிம்பம் ஒழுங்கா தெரியாது இல்லையா? அப்ப கண்ணாடியை நன்னா தொடச்சாச்சுன்னா தெரியும். அது போல மனசை நன்னா தொடச்சு ஜோரா வச்சுண்டா கண்ணன் அனுபவம் ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கும் இல்லையா? சரியாண்டா, நிச்சயமா. சரி, நான் அவளை எழுப்புறேன். எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? சில்லன்றழையேன் மின் நங்கை நீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? எல்லோரும் போந்தாரோ? போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை
மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் இவன் என்ன கூட கூட பேசுறா? திருமங்கை மாதிரி. ஏன் கோபாலசுந்தரி எப்படி பேசுறது இல்லையோ? இல்ல, திருமங்கை இவ்வளவு தைரியமா இப்படியெல்லாம் பேச முடியுமோ? என்னமோ நீ குறைவா பேசுறதா ஒரு நினப்பு உனக்கு. அப்படியா? நான் நிறைய பேசுறேனா? ஓ, அதுவே உனக்கு தெரியாதா? ரொம்ப சந்தோஷம். அப்படியா ராமானுஜன்னா, நான் நிறையவா பேசுறேன்? நீ நிறைய இல்லை, அதை விட நிறைய பேசுற. அப்படியா? சரி, மாத்திக்கிறேன். அழகா பேசுறாவள் ஆண்டாள் இடத்துல. அந்த உரிமை தானே சத்சங்கத்தினுடைய பலம். குருவிடத்துல அந்த உரிமையும் நமக்கு இருக்கே. யாரடி இவர்? பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா இருக்கார், ஆனா ரொம்ப மென்மையா பேசுறாரு. அவர்கிட்டே கேள. உங்களை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவரா கோபாலசுந்தரி? அவர் உலகத்திற்கே நண்பன். உலகத்திற்கே நண்பன், இப்படி ஒரு பெயரா? அடி, அவர் தமிழ்ல சொல்றார். அப்ப சம்ஸ்கிருதத்தில் என்னவா வரும் சொல்லு? உலகம், விஸ்வம், விஸ்வாமித்திரரா? கொண்ட விஸ்வாமித்திரரேதான். அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலேன்னு நீ எப்ப பார்த்தாலும் திருக்கோளூர் பெண் பிள்ளைல ரசிச்சு அனுபவிச்சு சொல்லுவிய அதே விஸ்வாமித்திரன் தான். விஸ்வாமித்திரனை ஆக்கினது குரு வசிஷ்டர் தான். அவர் தான் இந்த பக்குவப்படுத்தினார். குரு ஒவ்வொரு ஜீவனையும் ஒவ்வொரு விதத்துல பக்குவப்படுத்துறார். இப்ப ஆண்டாள் என்னழகா அந்த தோழியினிடத்துல பேசுறா. அவள் மறுமொழி சொன்னாள் அப்படின்னு நீ பார்க்கிறாய் கோபாலசுந்தரி. அவளுடைய மறுமொழிக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னா பாத்தியா ஆண்டாள்? அதுதானே குருபலம். அத்தனை அழகு. எவ்வளவு அழகா எழுப்புறா பாத்தியா ஆண்டாள்? எல்லே இளங்கிளியே, இளங்கிளியே, இளங்கிளி, இந்த கிளிப்பிள்ளை, அந்த மாதிரி ஒரு நல்ல இளம் கிளி, நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கிற கிளிப்பிள்ளை. கிளிப்பிள்ளை நன்னா பேசும் இல்லையா? இவளுக்கும் நல்ல வாக்கு சாதுரியம் உண்டு. இவளும் பக்தர்கள், மகாத்மாக்கள், இவர்களுடைய வாக்கியத்தை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. அதனாலே ஆண்டாள் அவளை எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னுமா தூங்குறாய்? என்ன அழகான வாக்கியம், இன்னும் உறங்குதியோ. ஏதோ ஆசைகள், ஏதோ கனவுகள், அந்தந்த சமயத்துல என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் பெருசா நினைச்சு ஒரு ஓட்டம். நிஜமாவே அது ஒரு மாயா தூக்கம். வசிஷ்டருடைய பசுவை பிடுங்கணும் அப்படின்றதுக்காகவே தபஸ் பண்ணி திரிசங்கு அவனுடைய விஷயத்துல தோத்து போய், மேனகா விஷயத்துல தோத்து போய் தூக்கத்திலேதான் இருந்தேன். ஆனா திரும்ப திரும்ப வசிஷ்டருடைய தியானம், அவர் என்ன பிரம்மரிஷி அப்படின்னு கூப்பிடாததுனாலே வந்த ஒரு கோபம். உனக்கூட கோபம் வந்தது இல்லை கோபாலசுந்தரி? உன் குருஜி அம்மா ஒண்ணு ராதே கிருஷ்ணா சொல்லுன்ற பொழுது, ஆமா, அது கூட ஒரு விதத்துல தூக்கம் தான் கோபாலசுந்தரி. அது எப்படி தூக்கம்? அதாவது
நம்ம ஆத்மாவுக்கு, நம்முடைய உடம்புக்கு, நம்முடைய இந்திரியங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்ல கவனம் இல்லாமல் வேற விஷயங்கள்ல இருக்கோம் வச்சுக்கோங்க, ஒரு ஜாகிரதை இல்லை இல்லையா? அதனாலே அது தூக்கம் போல. ஓ ஆமாம், பகல் கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஆனாலும் குருவினுடைய ஹிருதயம் ரொம்ப பெருசு. இப்ப ஆண்டாள் இன்னும் உறங்குதியோ, இன்னுமாடி தூங்குறாய் அப்படின்னு கேட்கிறா இல்லையா? அந்த உரிமை வேணுமே நம்ம மேல. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின் நங்கை நீர் போதருகின்றேன். இந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு அகம்பாவம் உண்டு இல்லையா? அதுதான் பலம், அதுதான் பலகீனம். இது எந்த இடத்துல நம்முடைய ரோஷத்தை காட்டணும்னு இருக்கு. அது எப்பொழுதுமே நமக்கு நல்லது பண்றவாள் இடத்துல ரொம்ப ஜம்பமா ரோஷம் வரும், மற்றவர்களிடத்துல இந்த ரோஷம் நமக்கு வர்றது இல்லை. நானும் எனக்கும் வசிஷ்டர் இடத்துல அப்படி ஒரு ரோஷம் வந்தது. மேனகா கிட்டேயோ திருசங்க கிட்டேயோ ரோஷம் வரலையே. திருசங்க கிட்ட நான் அதுக்குடா உனக்கு பண்ணும், நீ வேலையை பார்த்துட்டு போடா, எனக்கு வேற வேலை இருக்கு, நீ சொர்க்கம் போனா போ, போகாட்டி போ, உன் பாடு, உன் குரு சொல்லிட்டாருல கேளுன்னு சொல்ல எனக்கு வக்கில்லை. அவனுக்கு ஒரு புது சொர்க்கத்தை உண்டு பண்றேன்னு சொல்லி நான் நரகத்துல விழுந்துட்டேன். என் தப்பசெல்லாம் போச்சு. ஆனாலும் பாரு குரு கிருபை, வசிஷ்டர் மீண்டும் மீண்டும் என்ன தவம் செய்யறதுக்கு எப்படியோ தூண்டின்னு இருந்த. இந்த பொண்ணு அப்படித்தான். சில்லென்றழையேன் மின் நங்கை நீர் போதருகின்றேன். ஏண்டி வள்ளன்னு விழறேன், வர வர. ஒரு சோம்பேறித்தனம். உலகத்துல ஒவ்வொரு ஜீவனுக்கும் பெரிய விரோதி யார் அப்படின்னா அந்த ஜீவனுடைய சோம்பேறித்தனம். பொழுது விடியும் பொழுது எழுந்துக்கணும், விடியறதுக்கு முன்னாடி எழுந்தா நிறைய நேரம் இருக்கும். சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருந்தா நமக்காக விடிய காலை காத்திருக்காதே, நமக்காக சூரிய உதயம் காலதாமதம் ஆகாதில்ல. பயப்பட வேண்டாம், பரபரப்பா இருக்க வேண்டாம். முன்னாடி நாள் காத்தால எழுந்துக்கணும் தூங்காம இருக்கக்கூடாது. அந்தந்த காலகட்டங்கள்ல செய்ய வேண்டியதை செஞ்சுடணும். தாகம் எடுக்கும் பொழுதுதானே தண்ணீர் குடிக்கணும், காற்றுள்ள போதுதானே தூற்றிக்கொள்ளணும், வெயில் அடிக்கும் பொழுதுதானே துணி காய போடணும், மழை காலத்துல தானே ஏரி குளத்துல எல்லாம் தண்ணீரை சேமிக்கணும், மார்கழில தானே திருப்பாவை அனுபவிக்கணும். முதல் ரெண்டு எல்லாரும் சொல்றது, ஆனா மார்கழில தானே திருப்பாவை அனுபவிக்கணும் நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாண்டி பொண்ணே, மார்கழினாலே திருப்பாவை தானே, திருப்பாவைனாலே மார்கழி நீராட்டம் தானே. சோம்பேறித்தனம். ஆனா மன்னிச்சுடுறி, மூஷிண்டே தான் பேசிட்டு இருந்தேன். பெரியவர்கள்லாம் வந்திருக்கான்னு தெரிஞ்சுடுத்து வந்துட்டேன். மன்னிச்சுடுங்க விஸ்வாமித்திரரே, மன்னிச்சுடுங்க ராமானுஜனா, மன்னிச்சுடுறி ஆண்டாள், பரவாயில்லடி வா. நன்னா பதிலுக்கு பதில் பேசுறடி பொண்ண. ஆண்டாள் சொன்னதுக்கு எப்படி அப்படி சொன்னாய்? வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். இது ஆண்டாள் உனக்கு கிண்டலா சொல்லல, சரியா சொல்லணும்னா நீ பகவானை கொண்டாடுற அழகு, பகவானுடைய விஷயங்களை நீ ஸ்லாகிச்சு பேசுற விஷயங்கள், இதெல்லாம் சொல்லிதான் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ என்ன பேசுவாய், எப்படி பேசுவாய், உனக்கு தூக்கம்லாம் கிடையாது, சும்மாதான் பேசிட்டு இருக்கா, சும்மாதான் படுத்துட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரியும்னு ஆண்டாள் சொன்னான். வாஸ்தவம் தான். ஆனா முதல்ல உனக்கு கோபம் வந்தது இல்லையா, ரோஷம் வந்தது இல்லையா? ஆமா, எல்லாரும் முன்னாடியும் திடீர்னு
உன் வாய் கதையெல்லாம் எனக்கு தெரியும், கட்டுரை எல்லாம் எனக்கு தெரியும்னா கோபம் வந்தது. அதனால தானே வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொன்னார். ஆமா ஆமா, டக்குன்னு சுருக்குன்னு கோபம் வந்துடுச்சு. இந்த கோபத்துக்கு காரணம் அகம்பாவம். வாஸ்தவம் புரிஞ்சது. ஆனா ஒரு க்ஷணத்துல நீ பேசின தப்புன்னு உணர்ந்தா அல்லவா? ஆமா, அதனாலதானே நானேதான் ஆயிடுகன்னு சொன்னாய். ஆமா, பாகவதர்கள் இடத்துல ஒருவேளை நம்ம மேல குற்றமே இல்லைன்னா கூட அவர்களிடத்துல பணிவா இருக்கிறது நல்லது தானே. அதுவும் ஆண்டாளும் இவ்வளவு உரிமையோட இவ்வளவு காலங்காத்தால இத்தனை பேரை கூட்டுண்டு வீட்டு வாசல்ல வந்து கூப்பிடும் பொழுது வந்த உடனே இதோ வந்துட்டேன்னு ஓடி வந்திருக்கணும். சும்மா படுத்துண்டு பேசிட்டு இருந்தது தப்பு தானே. அவளுடைய அக்கறைக்கு முன்னாடி என்னுடைய அகம்பாவம் ரொம்ப அநியாயம், அது நியாயமே கிடையாது இல்லை. அதனாலதான் நானேதான் ஆயிடுக அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம பரதன் சொன்ன மாதிரி தானே. ஆமா ஆமா, ஏன்னா கூனிதான் காரணம்னு சத்ருகுணன் அவளை அடிக்கும் பொழுது பரதன் அவளை அடிக்காதடாப்பா, இதெல்லாம் என் கர்ம வினைன்னு தன்மேல பழி ஏற்றுக்கொண்டான். உலகத்துல ஒவ்வொருத்தரையா காரணம் காட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. நம்முடைய குற்றம் என்னன்னு நாம கவனிச்சோம்னா முன்னேற்றம் உண்டு. ஆனா நீ ரொம்ப அழகா சொன்ன, நானேதான் ஆயிடுக, மேலதான் தப்புன்னு ஒத்துண்ட பத்தியா. நிஜமாவே உனக்கு அந்த பக்குவம் இருக்கு, எனக்குலாம் அந்த பக்குவம் இல்லை. எப்பொழுதுமே எதிரம்பு கோத்துட்டு இருந்தேன். எதிரம்புன்னா யுத்தத்துல சண்டை போடுறா, 2 பேரும் அம்பு போடுறான்னா நானும் அவளோட சண்டை போடுறது, கையில் எதிர்க்க நின்று அம்பு கோக்கிறது, அதான் எதிரம்பு கோர்த்தல்னு சொல்லுவா. யுத்தத்துல விரோதி இடத்துல எதிரம்பு கோக்கலாம். குருவை விரோதியா நினைச்சு எதிரம்பு கோத்தா யாருக்கு நஷ்டம்? ஆனா குரு நம்மளை நஷ்டப்பட விடுறதில்லை. குரு நம்முடைய வாழ்க்கை நல்ல கதி அடையணும் தானே அவ்வளவு பிரயத்தனப்படுறா. அதனால நானேதான் ஆயிடுக, ரொம்ப அழகான வாக்கியம் நீ சொன்னாய். கோபாலசுந்தரி, சொல்லுங்க, பாசுரம் ஆரம்பத்தையும் சொல்லு. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின்னங்கை நீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. இந்த நானேதான் ஆயிடுக இந்த வாக்கியத்தை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோ கோபாலசுந்தரி. ஆனா யாராவது திட்டா இல்லாட்டி ஏதாவது நஷ்டமா எடுத்து அப்படிலாம் தோணும் பொழுது நானேதான் ஆயிடுக அப்படின்றதுல தெளிவா இருக்கு. நிச்சயமா ஆண்டாளுடைய அந்த வாக் சாத்துரியம் பாரு. ஆண்டாளுக்கு ரோஷம் வரல பாரு. இவன் எவ்வளவு திமிரா பேசுற, வாங்கடி போலாம் அப்படின்னு கிளம்பல பாத்தியா. அதான் அவளுக்கு மேல இருக்க அக்கறை, உரிமை. அப்படி பொண்ணை அதை புரிஞ்சுக்கோ. நீ இந்த மாதிரி அக்கறையுடைய உரிமையுடைய ஒருத்தி உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறா பாரு, அவளை சேவி நீ. விஸ்வாமித்திரரே, நான் அதோ சேவி சொல்றேன். ஆண்டாள சேவி, ராமானுஜர சேவி, இங்க வந்திருக்க எல்லாரையுமே சேவிச்சுக்கோ, தப்பு கிடையாது. ஏன்னா உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறா பாத்தியா, அதுக்கு நீ கிருஷ்ண அனுபவம் அனுபவிக்கணும்னு தானே. அப்ப அதற்குரிய மரியாதையை நீ கொடுக்கணும் தானே. ஆமா விஸ்வாமித்திரரே, ரொம்ப நன்றி. நீங்க இவ்வளவுதான் சொல்றதுனால எனக்கு புரியறது. இவ்வளவு நாள் அது தோணலை. மற்ற வீட்டுக்குலாம் வந்து நின்னால என் வீட்டு வாசல் வந்து நின்னா என்னவா அப்படின்னு தோணிடுத்து. நீங்க சொன்ன மாதிரி அகம்பாவம், தற்பெருமை, மற்றவர்களோட ஒரு போட்டி, பொறாமை மாத்திக்கணும். ஆண்டாள் உன்னை கேட்டா பாரு, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. பக்தி விஷயத்துல, நாமஜப விஷயத்துல, பகவத் அனுபவ விஷயத்துல
சாக்கு போக்கு சொல்லப்படாது, காரணம் சொல்லவே கூடாது. சரியா? ஆண்டாள் கேட்டப்ப ரொம்ப அழகான கேள்வி. உனக்கு என்ன வேறுடையை? உனக்கு வேற என்னடி வேலை? உலகத்துல நாம பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே பகவானுக்காக, பகவத் அர்ப்பணத்திற்காக. சரியா? அதை விட பெரிய வேலை எதுவும் இல்லை. காத்தால எழுந்து நாம ஜபத்தை விட்டுட்டு வேற என்ன வேலை? உடம்ப பார்த்துக்கிறத விட வேற என்ன வேலை? நம்ம குழந்தைகளை கேட்போம் இல்லையா, படிக்கிறத விட உனக்கு வேற என்ன வேலை? அதேதான் ஆண்டாள் கேட்கிறா. நீ ஜீவனே, உனக்கு வேற என்ன வேலை? பகவத் அனுபவத்திற்கான காலம் வாய்ச்சிருக்கு, அழகா அதை அனுபவிக்காம என்ன பண்ணிட்டு இருக்காய் நீ? ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? நீ கேட்ட கேள்வி அழகு. எல்லாரும் போந்தாரோ? யார் வந்தா என்ன, யார் வரலன்னா என்ன கண்ணா? நீ பாட்டுக்கு பக்தி பண்ண வேண்டியது தானே. உலகம் கொண்டாடுறதுக்காக பக்தியா? அனுபவத்துல சொல்றேன் குழந்தை. பிரம்ம ரிஷின்னு உலகம் கொண்டாடணும், வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும்னு நினைச்ச பொழுதெல்லாம் நான் பிரம்ம ரிஷி ஆகல. நான் பாட்டுக்கு வினயத்தோட பக்தி பண்ணிண்டு பகவத் தியானம் பண்ணும்போது வசிஷ்டர் தானாகவே என்ன பிரம்ம ரிஷின்னு சொல்லிட்டார். சொன்னது மட்டும் இல்லை, நான் தசரதனிடத்துல போய் ராமன் வேணும்னு கேட்ட உடனேயே அனுப்பி வையும் அப்படின்னு சொன்னவர் வசிஷ்டர். கோபாலசுந்தரி, பெண் பிள்ளை வாக்கியம் என்ன? அனுப்பி வையும் என்றேனும் வசிஷ்டரை போலே. என்ன அழகா அனுப்பி வை அப்படின்னு சொன்னார். அதனால யார் வந்தாலும் வரலைன்னாலும் நம்முடைய கடமையை நாம பண்ணணும். பகவான் அதைத்தான் எதிர்பார்க்கலாம். தவமே என்ன, தனியா பண்றது தானே. இப்ப துருவன் தவம் பண்ற சமயத்துல அவனுடைய சகோதரனோ இல்லாட்டி அவனுடைய அப்பாவோ அவனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு காரணமா இருந்த சுருச்சியோ தவம் பண்ணல. இவன் தவம் பண்ணா இவனுக்கு கிடைச்ச அந்த ஹரிஸ்வரூப தியானம், ஹரிஸ்வரூப தர்ஷனம் அவளுக்கு கிடைக்கல இல்லையா? தவம்ங்கிறது தனி, பக்தின்றது தனியா பண்றது. இதுக்கு ஒரு கூட்டம் எல்லாம் அவசியம் இல்லை. நீ கேட்ட கேள்வி தப்புதான். எல்லோரும் போந்தாரோ? ஆண்டாள் வந்து கூப்பிடுறாளே அப்படின்னு ஓடி அல்லவா வந்திருக்கணும். வாஸ்தவம் தான் விஸ்வாமித்திரரே, இந்த கேள்வி நான் கேட்டிருக்க கூடாது. ஆனால் ஆண்டாள் சமத்தா பதில் சொன்னா பத்தியா? போந்தார் போந்து எண்ணிக்கொள். என்ன கோபாலசுந்தரி, உன்னோட குருஜி அம்மாவுடைய வாக்கு சாதுரியம் போல தோன்றதா? ஆமா, அதேதான். உனக்கு இப்படித்தானே பேசணும்னு ஆசை. ஆனா நீ என்ன தெரியுமா பண்றாய்? காதல விழுந்த உடனே கடகடன்னு பேசிடுறாய். கொஞ்சம் நிதானமா இரு. அவசரமா பதில் சொல்லி என்ன பண்ண போறாய்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிதானமா இருந்துட்டு உள் வாங்கிட்டு அப்புறம் நீ பேசிப்பாரு, ரொம்ப அழகா இருக்கும். சில இடங்கள்ல அப்படி இருக்காய், பல இடங்கள்ல கொஞ்சம் அவசரப்படுற. அறிவுரையெல்லாம் கிடையாது, அனுபவம். கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தேன் வச்சுக்கோயேன், மேனகா கிட்டேன்னு தப்பிச்சிருக்கலாம். கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா திரிசங்க விஷயத்துல மாட்டிக்காம இருந்திருக்கலாம். அதுதான் வரணும், அதெல்லாம் மாறணும். பிரம்ம தியானம் பண்ண பண்ண மாறும். அதுக்கு முதல்ல அகம்பாவம் போனாதானே பிரம்ம தியானம் சித்திக்கும். போந்தார் போந்து எண்ணிக்கொள். யாரெல்லாம் வந்திருக்காங்க வந்து பார்த்துக்கோ. என்ன அழகான வாக்கு சாத்துரியம். ஆண்டாள் ரொம்ப அழகான வாக்கியம். எப்படி அதை சொன்னார்? போந்தார் போந்து எண்ணிக்கொள். அதாவது மற்ற தோழிகள்லாம் நிஜமாவே தூங்கிட்டு இருந்தா, அதனாலே அவர்கள் எழுப்ப வேண்டியிருந்து. இவள் தூங்கவே இல்லை, முழிச்சுட்டு தான் இருக்கா. ஆனாலும் வீம்பா பேசின்னு இருக்கா, வெள்ளையும் வரமாட்டேங்கிறா. இவளை வெளியில வர வைக்கிறதுக்கு எனக்கு சுலபமான வழி, யாரெல்லாம் வந்திருக்கா நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா வெளில வருவா. அப்ப பிடிச்சுட்டு எங்களை பார்த்துட்டானா வந்துருவா இல்லையா? அதனாலே சொன்னேன்,
அதெல்லாம் அப்பா பெரியாழ்வாரோட சம்பந்தத்தினாலே வந்தது. ஜோர் ஜோர் இப்படிதான் இருக்கணும் ஆண்டாள். என்ன அழகான ஒரு ஸ்ரத்த உனக்கு. போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை குவளையா பீடம்ன்ற யானைய அது எந்த இடத்துல காவல் காத்துண்டு திமிரா இருந்ததோ அந்த இடத்துலயே அதை வதம் பண்ண ஒருவன் கண்ணன். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, யார எந்த விதத்துல அடக்கணும் இல்லாட்டி வதம் பண்ணணும் இல்லாட்டி அருள் செய்யணும்னு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தன் கண்ணன். அதனால வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, நல்ல வல்லவன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப அழகா பண்ணக்கூடியவன். இந்த உலகத்தினுடைய ஜெகத் சிருஷ்டியே எவ்வளவு அழகா இருக்கு. நான் தான் பைத்தியக்கார மாதிரி திருசங்கிற்காக ஒரு லோகத்தை உண்டாக்குறேன்னு என் தபசெல்லாம் வீண் பண்ணேன். பகவான் சிருஷ்டிச்ச உலகம் போல இனி யார் சிருஷ்டிக்க இயலும்? அவன் வல்லான், எல்லாவற்றிலையும் சர்வ சமர்த்தன். அதனால மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரம்பாவாய், அந்த மாயனை பாடுன்னு சொல்றான். சரியா? இதுதான் திருப்பாவை. ஏன்னு கேட்டா எல்லா பாசுரத்திலையும் ஆண்டாள் மட்டும்தான் பேசுறா. இந்த பாசுரத்துலதான் ஆண்டாள் இந்த பொண்ணும் அழகா பேசினா. ஆண்டாள் நீ சொல்லு, அவள் சொல்ற, எனக்கு கேட்கணும் ஆசையா இருக்கு. நிச்சயமா விஸ்வாமித்திரரே. எல்ல இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ? சொல்லுடி என்ன? ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேன், திரும்பி அப்படியே பேசணுமா? அப்படிதான் பேசணும், அப்பதான் அந்த பாசுரம் அழகா இருக்கும். நீ பேசுன வார்த்தைகளுடைய வீரியம் உனக்கு தெரியணும் இல்ல? அப்ப பேசி பாரு. கோபாலசுந்தரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஏதாவது கோபத்துல பேசுறா திரும்பி அந்த வார்த்தைகளை பேசிப்பாரு. அப்பதான் உனக்கு அந்த வார்த்தையினுடைய வீரியம் புரியும். யாராவது கொண்டாடினா அதையே திரும்ப திரும்ப பேசுறோம்ல, அந்த மாதிரி நாம பேசக்கூடிய கடுஞ்சொற்களையும் திரும்ப திரும்ப பேசினாதான் எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு மோசமா பேசியிருக்கோம்னு புரியும். நீ நிறைய பேசி பழகி புரிஞ்சுக்கணும் கோபாலசுந்தரி. நிச்சயமா நீங்க சொன்னது 100க்கு 100 சத்தியம். கட்டாயம் பண்றேன். சொல்லடி பொண்ணே. சில்லண்டழை என் மின் அங்கை இப்படியா பேசுனடி? அப்ப பேசாமலே பேசு. இப்படியா? ஆமா பேசு. சில்லண்டழையன் மின் அங்கை நீர் போதருகின்றேன். இப்படிதான் நீ பேசின. ஆண்டா நீ சொல்லடி. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும். வல்லீர்கள் நீங்களே. நானேதான் ஆயிடுக. அந்த நானேதான் ஆயிடுகன்னு சொல்லும்போது அந்த வினயம் உனக்கு வந்தது. ஜோ ஆண்டா சொல்லுடி. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? நீங்களடி எல்லாரும் போந்தாரோ? அப்பதான் உனக்கு வேற என்ன வேலைன்னு கேட்கறா. அப்புறம் எல்லாரும் போந்தாரோன்னு ஒரு கேள்வி. சும்மா அப்படி பேசிட்டு இருக்கலாம். நான் எழுந்து கொஞ்சம் ஆடையெல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வெள்ளம் தடவை கடவு தட்டினா பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன். எல்லாரும் போந்தாரும். அதுக்குள்ள ஆண்டாள் முந்துட்டா. போந்தார் போந்து எண்ணிக்கொள் அப்படின்னு அழகா அவளே சொல்லிட்டா. அவளே சொல்லிட்டா. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரம்பாவாய் குவளையா பீடம் வதம் பண்ணி பக்தர்களுக்கு விரோதிகளா இருக்கிற விதவிதமா அழிச்சு பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய மாயனை பாடேலோ எம்பாவாய். அதனால நம்முடைய நேரத்தை நமக்கு உபயோகப்படுத்திக்கணும். சத் சங்கம், சத்குரு இவெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உன் நேரத்தை, உன் காலத்தை, உன்னுடைய சக்தியை, உன் மனோபலத்தை, உன் புத்தி பலத்தை, உன் கற்பனா சக்தியை உன் வாழ்க்கைக்கு, உன் பகவானை அனுபவிப்பதற்கு, நீ ஆனந்தமாக இருப்பதற்கு உபயோகப்படுத்திக்கொள்.
புரியுறதா? புரிஞ்சது. ராமானுஜரே, இது ரொம்ப அழகான ஒரு பாசுரம் ராமானுஜரே. எனக்கு இன்னைக்கு நீங்க அதை உட்காந்துட்டு சொல்லணும், நான் கேட்கணும். இன்னைக்கு கோவில்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சமயம் இருந்தால் எனக்கு சொல்லுங்க, நான் உட்காந்து கேட்குறேன். என்ன விஸ்வாமித்திரரே, நான் உங்களுக்கு சொல்லணுமா? இல்லை ராமானுஜர், ரொம்ப அழகான பாசுரம். இதில் இருக்கக்கூடிய அந்த வினயம், சரணாகதி, ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம், இதெல்லாம் நீங்க சொல்லி கேட்கணும். ஆண்டாள் ரொம்ப அழகா சொன்னடி பொண்ணு. என்னமோ தெரியல, எனக்கு என்னுடைய குரு வசிஷ்டர் ஞாபகமாவே இருக்கு. சரி வாங்க ராமானுஜன், அந்த பக்கம் போய் தீர்த்தம் ஆடலாம். இந்த இதுகள்லாம் அப்படி இந்த பக்கம் திருமுக்குளத்தை தீர்த்தம் ஆடட்டும். ராமானுஜரே, ஆச்சாரிய பக்தி உங்களை மாதிரி இருக்கணும். நான் அப்பப்ப நினைச்சிருப்பேன், உங்களோட விஷயங்கள்லாம் கேட்டிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் புரிஞ்ச ஒண்ணுதான், என்ன ஒரு ஆச்சாரிய பக்தி. இந்த ஆச்சாரிய பக்திலாம் எனக்கு இன்னும் வரணும். பகவான் தான் அனுகிரகிக்கணும். என்ன கோபாலசுந்தரி என்ன யோசிக்கிறா? இல்ல, விஸ்வாமித்திரர் ராமானுஜர் அண்ணா கிட்ட சொன்னது கேட்டேன். ராமானுஜர் அண்ணா போல ஒரு ஆச்சாரிய பக்தி வேணும்ன்றார். இனிமேல் அப்படிதான் கேட்கணும். ராமானுஜர் போல ஒரு குரு பக்தி. ஆமா கோபாலசுந்தரி, நம்ம ராமானுஜர் போல குரு பக்தி தான் பெரிய விஷயம். வாஸ்தவம் தான் திருமங்கை, புரியறது. சரி வா, கடகடன்னு குளி, தீர்த்தம் ஆடிட்டு வா. அடி பொண்ணே, நீ பாக்யவதிடி. ஆண்டாளோட பேசின உன் விஷயத்தை விஸ்வாமித்திரர் வந்து சொல்லியிருக்கார். ஆசீர்வாதம் பண்ணு. எதுக்குடி கோபாலசுந்தரி, நானே தப்பு தப்பா பேசிட்டேனே, உளறி கொட்டிட்டேனே, வருத்தப்பட்டேன்னு ஆசீர்வாதம் பண்ணுன்ற. என்னடி ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லு? என்ன மாதிரி எங்கேயும் உளறி கொட்டக்கூடாதுன்னு தானே? அச்சோ, கரெக்டாக கண்டுபிடிச்சியே. அதே தான். அடி பாவி, இப்படி ஆடி உண்மையே சொல்லுவேன். நிஜமா அடி, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு பாடம் கற்றுக்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட நான் கத்துன்ற பாடம் இதுதான். வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும். கிண்டலா போச்சு இல்லை உனக்கு? கிண்டல் இல்லடி, சத்தியமா சொல்றேன். இப்ப தோணித்து, தப்பு பண்ணி திருந்துறவாழ இடத்துல அவளை மாதிரி தப்பு பண்ணப்படாதுன்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். சரியா இருக்கவாகிட்ட உங்களை மாதிரி சரியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். நல்ல புத்தி ஆயிட்டு இருக்கு உனக்கு. புத்திசாலி ஆகிறியோ தெரலடி, எல்லாம் ஆண்டாளோட ஆசீர்வாதம். சரி சரி வா போலாம். ஆண்டாள் பாருடி, எப்படிலாம் சொல்றாடி. அடி பொண்ணே, நிஜமாவே நம்ம எல்லார்கிட்டையும் பாடம் கற்றுக்க வேண்டியது தானே. அவள் கேட்ட நல்ல ஆசீர்வாதம் தான் கோபாலசுந்தரி. உன்ன மாதிரி உளறி கொட்டக்கூடாதுன்றியா? அப்படி இல்லடி, அவளுக்கு அது ஒரு பாடமா இருக்கு. வர ஒரே விஷயத்தை ஒவ்வொருத்தரும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பாடம் அதில் கிடைக்கும் இல்லையா? அதை நீ தடுக்க முடியாது பொண்ணே. அவரவர்களுக்கு ஒரு மனோதர்மம் இருக்கு, அவரவர்களுடைய ஒரு கற்பனா சக்தி இருக்கு, அவரவர்கள் தர்மத்தை பத்தி பலவிதமான ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கா. அதிலெல்லாம் போய் நீ நுழைஞ்சு இப்படி நினைக்காது, அப்படி பேசாதுன்னு சொல்ல முடியாது. அது அவரவர்களுடைய அனுபவம். தெளிவா கோவில் வந்தாச்சு, அதெல்லாம் மனசை போட்டு அலட்டிக்காது. வா கோபாலசுந்தரி, எதுக்குடி அவகிட்ட போய் நேராக கேட்டாய்? இல்லடி, எனக்கு அது கேட்கணும்னு தோணித்து. பாரு, அவகிட்டயே சொன்னாலும் கொஞ்சம் நாகரீகமா சொல்ல பழகு. சரிடி திருமங்கை, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். வாங்கோடி பசங்களா. விஸ்வாமித்திரரா, ஆஹா, மார்கழி பாதியில சரியா விஸ்வாமித்தருடைய ஆசீர்வாதம் இதல்லவா வேணும். என்னடி ஆண்டாள், இன்னைக்கு யாரை எழுப்பினா? இவளையா? இவ கூட கூட பேசுவாள். இன்னைக்கு அதுதான் நடந்தது சுவாமி. அப்படியா? என்ன நடந்தது ஆண்டாள்? நான் சொன்னேன்டி, அதே மாதிரி நீ பேச, அவள் பேசணும், அப்பதான் சுவாமிக்கு புரியும். சரி விஸ்வாமித்திரர், அப்படியே எல்ல இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? சில்லென்று அழையேன் மின்னங்க நீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லீர்கள் நீங்களே.
ஓஹோ, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை? எல்லாரும் போந்தாரோ? போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. மாயனை பாடேலோர் எம்பாவாய். அடடா அடடா, இதுக்கு விஸ்வாமித்திர வியாக்கியானமா? ஜோர் ஜோர் ஜோர், கட்டாயம் கேட்கணும். விஸ்வாமித்திரே பாருங்க, வட்டபத்திர சாயி நீங்க ரொம்ப பிரசன்னமா இருக்கான். அவனுக்கு எப்பொழுதுமே விஸ்வத்தை பத்தி கவலை. நீங்களும் விஸ்வாமித்திரர், அதான் சந்தோஷமா சேவிங்கோ. என்ன விஸ்வத்துக்கு மித்திரன் ஆக்கினது என் குரு வசிஷ்டர். அது அப்படியே ஆக்கும்படியா இருக்கும்படியா பண்ணிட்டு இருக்கிறது எம்பெருமான். பெரிய சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டாளுடைய திருப்பாவைய கேட்கறதுக்கும் பேசுறதுக்குமான ஒரு பாக்கியத்தை பிரபு கொடுத்தான். வந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கார் வட்டபத்திர சாயி. வினயத்தோட இருக்கணும். சுவாமி ராமானுஜரே வாரும், நம்ம 2 பேருக்கு பேசலாம். இது நாங்க கூட வரலாமா? கோபாலசுந்தரி பாரு, நீங்க கேட்ட பாசுரத்தை முதல்ல என்ன ஆலோசனை பண்ணு. ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மனசுல போட்டு பதிய வச்சுண்டு இப்படி ஆலோசனை பண்ணு. ஏற்கனவே கிடைச்சிருக்குல்ல, அதை முதல்ல அனுபவி. அதுல கொஞ்சம் பக்குவப்படு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். நீங்க வாங்க ராமானுஜரே, நம்ம போய் பேசலாம். என்னடி இப்படி பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் திருமங்கை. சந்தோஷப்படு, திட்டாம சாபம் கொடுக்காம இருந்தாருன்னு. வாஸ்தவம் தான், அவர் சொல்றது நியாயம் தானே கோபாலசுந்தரி. முதல்ல என்னெல்லாம் கேட்டியோ அதுபடி முதல்ல பக்குவப்படு. அப்ப அடுத்த நிலைமைக்கு பகவானே அழிச்சுட்டு போவான் இல்லையா? ஒரு மொட்டு உற்பத்தி ஆகிறது, அப்புறம் அது பூவாகிறது, அப்புறம் அதுவே அடுத்த ஸ்திதியில காயாகிறது, அப்புறம் அதுவே பழுக்கிறது, அப்புறம் அதுவே மரத்துல இருந்து கீழே விழுறது இல்லையா? அடுத்தடுத்த நிலைக்கு தெய்வம் அழிச்சுட்டு போகும். நீ பக்குவப்படணும். சரிடி திருமங்கை, நிச்சயமா ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய கத்துண்டேன், பக்குவப்படுறேன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.